ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். இன்றைக்கி என்ன டிஷ்ஷோட பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்களாங்க, நல்லா நாட்டு சக்கரை போட்டு ஹெல்த்தியான ஒரு பால்கோவா தான் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இதுதான். பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய், நெய், நாட்டு சக்கரை தேவையான அளவு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேலன்ஸ் மீதி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 1/4 லிட்டர் பால்னாலும் அதுலேயும் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ பால் வந்து ஆடை ஓரமாக சுற்றி இருக்குல்ல, அதை வந்து நல்லா கரண்டியை விட்டு எடுத்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு ஆடையாக இருக்கே, இதில் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் இல்லை. பால் சுண்ட சுண்ட ஆடை மேலே வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆடை பூராமே எடுத்து பால்லே விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய், அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஒயிட் சுகரை போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணலங்க. உங்களுக்கு ஒரு வேளை நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஏலக்காவை பிளெண்ட் பண்ணிக்கணும்னாலும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அந்த 4 ஏலக்காயும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இந்த மாதிரி கொஞ்சம் பால் வந்து குறைஞ்சி சுண்டி வரும்போது சக்கரை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சர்க்கரையோட அளவு வந்து பால் நிறையா இருக்கும்போது நம்ம நிறையா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுண்டி வரும்போது ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பால் சுண்டி வரும்போது ஆட் பண்ணிங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணோம்னா அதே அளவு சுகர் தான் வந்து நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கும். ஸோ நான் வந்து எடுத்துக்கிட்ட அளவில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒயிட் சுகர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி தான் ஏலக்காவையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு வேளை அடி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்காதுங்க. கொஞ்சம் பார்த்து கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் வந்துச்சுன்னா இன்னும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அடிகனமான பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க பால்கோவா செய்யும்போது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய், லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. சும்மா அதோட டெக்ஸ்சருக்காக நம்ம வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நெய்யை ஆட் பண்ணி கொடுத்துட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுக்கலாம். நல்லா அந்த நெய்யிலே ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி நல்ல மணமாக இருக்குங்க பால்கோவா. ஓகேங்க, நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலில் நம்ம ஹெல்தியான நாட்டு சக்கரை போட்ட பால்கோவாவை சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா கண்டே பிடிக்க முடியாதுங்க, வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்ட்டு. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பால்கோவாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.